எல்லாரும் கூடி நின்னு என்னோட குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவாங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடுங்க சார், என்ன விட்டுடுங்க. நான் எந்த தப்பு செய்யல சார், எந்த தப்பு செய்யல. உன்னோட பெரிய ரோதனையா போச்சே, கொஞ்சம் பேசாம இரு. அதான் சார் வந்துட்டார்ல, அவர்தான் பாத்துக்கிறார் சொல்லிருக்காருல, அப்புறம் என்ன உனக்கு? கொஞ்சம் அமைதியா நில்லு. ஹலோ, ஓ அப்படியா? எப்ப சார்? எந்த ஸ்பாட்டு? சரி வச்சிடறேன் சார். சாரி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் சார், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதாவது இவங்க சொன்னதான் கரெக்ட். இவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். ஏடிஎம் கொலைக்காரங்களை மதுரவேல் செக் போஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? யார் போன் பண்ணாங்க? மதுரவேல் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசினார். அரெஸ்ட் பண்ணவங்க கிட்ட 3 கோடி ரூபாய் பணம் இருந்திருக்கு. இப்ப ஸ்டேஷன் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்களா? நீங்க நல்ல செய்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இந்த போன் கால் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா இந்த அம்மாவை இன்னைக்கு ஃபுல் நைட் இங்க தானே உட்கார வச்சிருப்பீங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன். அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அவங்க குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? சாரி சார். என்ன சார் சாரி? ரொம்ப சுலபமா சாரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தப்பிக்க நினைக்காதீங்க. இங்க 1 hour அவங்க இருந்துட்டு போனாங்கன்னா வெளியில 100 பேர் அவங்கள கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பு? யார் பதில் சொல்லுவாங்க? சாரி சார், உங்களுக்கு தேவையில்லாம சிரமத்தை கொடுத்துட்டேன். மேடம், தயவு செஞ்சு நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கிளம்பலாம் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பாருங்க, இனிமேலாவது அப்பாவி ஜனங்க மேல பழிய போட்டு இந்த மாதிரி எல்லா கேஸையும் பிடிக்கணும்னு பாக்காதீங்க சார். உண்மையிலேயே யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைங்க சார். என்ன மாதிரி ஒரு அப்பாவி அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டீங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். விடுங்க மேடம், போலாம். வாங்க போலாம். அத்தை, என்ன ஆச்சு அத்தை? அம்மா, பயப்படாதீங்க பவித்ரா, ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, கவலைப்படாதீங்க. மா, இந்த நேரத்துல உனக்கு என்னமா இங்க வேலை? எப்ப நீ வெளியில வந்த? நீ யார்கிட்டயாவது சொல்லிட்டாவது வந்தியா? ஹரி சார், உங்களை இன்ஸ்பெக்டர் சார் உள்ள கூப்பிடுறாரு. இதோ வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. கோச்சிக்காத குட்டி, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவசரமா பொருள் வாங்கணும்ல, அதுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்தது. சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டப்பா. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல. மா, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி உங்க அம்மா இங்க இருக்காங்கன்னா நான் என்னமா நினைப்பேன்? என்னோட கெட்ட நேரம்டா குட்டி, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டி வந்திருக்கு. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அத்தை. பணம் எடுக்கிறதுக்கு நான் ஏடிஎம்க்கு போனேன் பவி. ஏடிஎம்ல எவ்வளவு பணம் அடிச்சா? கையில இருக்கிறதானா இல்ல வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கியா? பாருங்க சார், நான் இந்த ஏடிஎம்க்கு பணம் எடுக்க தான் சார் வந்தேன். யாரோ ஒருத்தர் இந்த பணத்தை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு போயிட்டாரு சார். ஏய், உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிறேன். அனிதா, இவங்களை இழுத்துட்டு வா.
மா ஏமா நீ இப்படி பண்ற? பெத்த பிள்ளை நான் ஒருத்தங்க இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்து இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா நான் கொடுத்துட்டு வர போறேன். அதை விட்டு யாருக்கிட்டயுமே சொல்லாம நீ எதுக்குமா கிளம்பி போன? நான் உன் ரூமுக்கு வந்தேன் குட்டி. ஆனா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானே பணத்தை எடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். மா நான் ரூம்ல தானே இருக்கேன், என்ன செத்தா போயிட்டேன். சந்தோஷ், என்ன பேச்சு இதெல்லாம்? நீ கொஞ்சம் சும்மா இரு பவி. சரி நீயே கிளம்பி போயிட்ட, நீயே ஏடிஎம்ல பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்ட. அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கன்னா முதல்ல நீ எனக்குள்ள போன் பண்ணிருக்கணும். அதை விட்டு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தருக்கு போனை பண்ணிட்டு அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கோச்சிக்காதடா குட்டி. உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பதட்டத்துல நான் பவிக்கு ஃபோன் பண்ணிட்டேன்டா. ஆனா பவியும் ஃபோன் எடுக்கல. மா நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்தா உனக்கு ஏன் ஞாபகம் தானே முதல்ல வரணும். உன்னை தாண்டா முதல்ல நினைச்சேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாம எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணிருக்க? சந்தோஷ், என்ன கேள்வி இது? உன் ஞாபகம் வந்துதான் எனக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நான் தான் உனக்கு அவ்வளவு மிஸ் கால்ஸ் காட்டினேனே. இத பாரு பவி, நீ எல்லாத்துக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத பவித்ரா. அம்மா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருத்தவங்களுக்கு யாரு முக்கியம்னு இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது தான் தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம்னு புள்ளைய கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்ட். அடுத்த செகண்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்திருப்பல்ல. எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் நான் சண்டை போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு சரி எதுக்கு தேவையில்லாம நான் ஏதாவது ஒன்ன சொல்லி அப்புறம் எல்லாமே என் மேலதான் தப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல குட்டி, அப்படிலாம் இல்லடா. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க குட்டி? சொல்லு. ஐயோ, போதுமா? இந்த டயலாக் நான் பல தடவை கேட்டுட்டேன். ஆனா என்ன தவிர மத்த எல்லாருமே உனக்கு முக்கியமா இருக்காங்கம்மா. சந்தோஷ், இப்போ என்ன பேசிட்டு இருக்க நீ? நோ பவித்ரா, நான் பேசுறது 100% கரெக்ட். உங்களுக்குலாம் நான் கோவப்படுறதா தெரியுது, சிடு சிடு நான் பேசுறதா தெரியுது. ஆனா என் ஃபீலிங்ஸை நீங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. நான் கோவப்பட்டு ஏதாவது சொன்னேன்னா அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க கோச்சுக்கிட்டு. அன்னைக்கு நாயா பேயா ஊரு பூரா அலைஞ்சு திரிஞ்சது நான் தானே. நீ சொல்லுவல்லம்மா என் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கேன்னு, அதே மாதிரி ஓ மேலையும் அதே கொல்ல பாசம் நானும் வச்சிருக்கேம்மா. அந்த கருமத்தை எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னைக்கு என் பாசம் உனக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் ஏன் அருமை உனக்கு தெரியும். குட்டி, என்னடா பேசுற நீ? என்னோட உசுறு தாண்டா நீ. இந்த உடம்புல இருந்த உசுரை எடுத்துட்டா இந்த உடம்பு வெறும் கட்டடா. ஐயோ, என்ன போய் நீ இப்படி பேசுறியே? அத்தை வேணாம் அத்தை, அழாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. டேய் சந்தோஷ், அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. நீ வேற ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முடியல பவி, என் நெஞ்சே வெடிச்சு செதறிடும் போல இருக்கு. ஒரே புள்ளன்னு ஊரு ஃபுல்லா சொல்றத ஒரு யூஸ் இல்ல. அந்த ஒரே புள்ளைக்கு அவங்க மட்டும்தான் உலகங்கிறதுல அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. இப்ப கூட பாரு, நட்ட நடு ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. உங்க அம்மாவை புடிச்சு வச்சிருக்கோம், உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. அலறி அடிச்சிட்டு நான் ஓடி வந்து இங்க நிக்கல. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லலையே. உனக்கு போன் பண்ணா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி தானேடா நான் உனக்கு போன் பண்ணாம பவிக்கு போன் பண்ணேன். ஆனா பவி போன் எடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் ஹரி சாருக்கு போன் பண்ணேன். அதான் நான் சொல்றேன். பவித்ரா போன் எடுக்கலனா வீட்டு லேண்ட்லைனுக்கு கூப்பிட வேண்டியதானே? தாத்தா வந்து பேசியிருப்பார்ல. ஏன் நம்ம அபார்ட்மெண்ட்ல வேற யாருமே இல்லையா? நட்ராஜ் அங்கிளுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அவர் வந்திருப்பார்ல. ஏன் பவித்ராவோட அப்பா நம்பர் உங்ககிட்ட இல்லையா? அப்படி எல்லா உறவையும் விட, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட அந்த ஹரிகிருஷ்ணன் உனக்கு முக்கியமா போயிட்டான்லமா.
சந்தோஷ், உன் பிரச்சனை எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். அத்தை, நீங்க வாங்க அத்தை, நம்ம கிளம்பலாம். நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லாம போயிடுச்சு. பெத்த தாயா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, யாரு மனசுல யாருக்கு பிரியாரிட்டின்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஏன் தலையெழுத்து. வாங்க அத்தை வாங்க, அவன் எப்பவும் இப்படிதான், உங்களுக்கு தெரியாதா? காச்சு மூச்சுன்னு கத்துவான், அப்புறம் சாரிமான்னு கைய புடிச்சிட்டு கெஞ்சுவான். நீங்க வாங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். வாங்க அத்தை. அப்பா, நான் பல்லு விலைக்கு 10 நிமிஷம் ஆகுது. காப்பி கொண்டு வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. சீக்கிரம் வாமா. என்னம்மா, எப்பயும் நான் கூப்பிடறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவேன். இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சூடா இருக்கு. லட்சுமி, என்னாச்சுமா உனக்கு? ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? நைட்டெல்லாம் தூங்கலையா? தூங்குனேன்ப்பா. நான் மாத்திரை போட்டு படுத்ததுதான் எனக்கு தெரியும். இப்பதான் எந்திரிச்சு வரேன். ஒன்னும் இல்லப்பா, நீங்க காஃபி சாப்பிடுங்க. இல்ல, இங்க வா. வாமா. என்னம்மா, உன் முகம் என்னமோ வாடி இருக்குது. என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, நல்லாதான் இருக்கேன். என்கிட்ட ஏதோ மறைக்கிற, சொல்லுமா. ஒன்னும் இல்லப்பா, நான் எதுவும் மறைக்கலப்பா. லட்சுமி, எப்பயுமே உன் முகம் இப்படி இருக்காதுமா. என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அப்பா கேக்குறேன்ல, சொல்லுமா. சொல்லுமான்றல்ல, என்னாச்சுன்னு சொல்லுமா. அப்பா அப்பா அப்பா, நேத்து பால்காரன் பூக்காரங்க தோரணம் கட்டுறவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க நான் பணம் எடுக்க ஏடிஎம் போனேனா, என்னம்மா, என்னென்னமோ நடந்திருக்கு. கடவுளே, அதுவும் எனக்கு தெரியலப்பா. ஊர் கண்ணோ இல்ல என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. லட்சுமி, அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்குமா. நான் யாருக்கு என்னப்பா கெடுதல் பண்ணிருக்கேன்? என்னோட வீடு உண்டு, என்னோட அப்பா, என்னோட குழந்தை, என்னோட பவி உண்டுன்னு நான் பாட்டுக்கு அப்படிதானேப்பா இருக்கேன். எனக்கு ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. ஏன் லட்சுமி, இத சந்தோஷ்ட சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அப்பா, அவன் படுத்துக்கிட்டு இருந்தான்ப்பா. சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டேன்ப்பா. பக்கத்துல தானேப்பா அப்படின்னு நினைச்சு நான் கிளம்பிட்டேன். பாரு லட்சுமி, உனக்கே எல்லாம் தெரியும்னு தான் நான் ஒண்ணுமே சொல்றதில்ல.
வயசுக்கு வந்த புள்ள இருக்கான், உன் மருமக பொண்ணு இருக்கா. மெதுவா பொறுப்பெல்லாம் அவங்க தலைக்கு மாத்தி விட்டுட்டு நீ வீட்டுல கம்முன்னு இருக்க வேண்டியதானம்மா. நான் அப்படிதானப்பா இருக்கேன். நான் எங்க போறேன் சொல்லுங்க? காய்கறி வாங்க போவேன், இல்ல மளிகை கடைக்கு போவேன். மிஞ்சி போனா அயன் கடைக்கு தானே போறேன்பா. அது தவிர நான் வேற எங்கப்பா போறேன்? அதுவும் வேணாங்கிறேன். அவங்க பாத்துக்கிட்டுமே என்ன இப்ப? ஒன்னு சொன்னா புரிஞ்சுக்க லட்சுமி. பொண்ணுங்க ஆளாகிற வரைக்கும் அப்பா சொல் பேச்சு கெட்டு நடந்துக்கணும். வளர்ந்து கல்யாணம் ஆயிட்டா அவ புருஷன் பார்த்துப்பான்னு இருந்துடணும். புள்ள பிறந்து அவன் வளர்ந்துட்டான்னா அப்பனும் புருஷனும் செஞ்சதெல்லாம் இனிமே புள்ள பார்த்துப்பான்னு அவன்கிட்டே விட்டுறணும். பொண்ணா இருந்தான்னா ஆம்பளையா இருந்தான்னு தோட்டத்துக்கெல்லாம் இப்படி எந்திரிச்சு ஓடணும்னா இப்படித்தான் ஏடாகுடமா ஏதாவது நடந்துடும். இங்க பாரு லட்சுமி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச மருமகளா நீ நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், அது நல்லதுதான். அதே மாதிரி உன் பிள்ளைக்கு பிடிச்ச அம்மாவா நீ இரு. அப்படி இருந்தீன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது பாத்தியா. ஏதோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வீடு வந்து சேர்ந்தியே, அது வரைக்கும் போதுமா. மா, இனிமே தொட்டத்துக்கெல்லாம் நீயே கிளம்பி போகணும்னு நினைக்காத. ஒன்னு சந்தோஷம் அனுப்பி வை, இல்லாட்டி அவனை கூட கூட்டிட்டு போ. சரியாமா? சார், இத பாருங்க. எங்க அத்தை உங்களுக்காக வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாவ், தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க சார். ஆஹா, நாம தான் எனக்கு ஃபர்ஸ்டா? யாருமே வரலையா? லைட்டையாவது போட்டு வைப்போம். ஆ! 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 சார், நீங்களா இது? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. எப்ப சார் எடுத்தீங்க இந்த Dress? செம்மையா இருக்கு சார். நல்லா இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது சார், உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நியாயமா இந்த மாதிரி Dress போட்டீங்கன்னா செம்ம கெத்தா இருப்பீங்க. இந்த ரெகுலர் பேண்ட் ஷர்ட்லாம் இதுக்கு கால் தோசி சார். ரியலி? ஏன் சார், நான் ஏன் உங்ககிட்ட சும்மா சொல்ல போறேன்? உண்மையிலேயே சூப்பரா இருக்கீங்க. நானே உங்களை கண்ணு வச்சிருவேன் போல இருக்கு. அது சரி, உள்ள நுழையிறப்போ எங்க கண்ணு வச்சிருந்த? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, வருஷ கணக்கா நம்ம வேலை பார்க்குற இடத்துல இங்கேயே நீ கால் தடிக்க விழ பாத்தியே, அதான் கேக்குறேன். போங்க சார், எப்ப பார்த்தாலும் நக்கல் பண்ணிக்கிட்டு. லைட் போடாம ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். கரண்ட் இல்லாதப்போ எப்போது நீ சாப்பிட்டிருக்கியா? அதுல என்ன சார் கஷ்டம்? தட்டு கீழே இருக்க போது, வாய் என் முகத்துல இருக்க போது, கை மட்டும் தானே இங்கே அங்கே போயிட்டு வர போது. அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவேன் சார். அதே லாஜிக் தான் இதுக்கும். நம்ம பொழைக்கிற இடம் தான் நம்ம ஹோட்டல். இங்க லைட் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? நீயே இப்படி முட்டிக்கிட்டு கீழே விழுந்தேன்னா பார்க்க நல்லாவா இருக்கு? ஆமால, ரொம்ப கொடுமையா இருக்கு. பத்தாததுக்கு நீ கீழே விழுந்து வச்சனா உன்னை தூக்கி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். கிரேனை கூப்பிட வேண்டியதா இருக்கும். போங்க சார், எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஷ்ணு. இந்த Dressல செம்மையா இருக்கீங்க. புதுசா சார்? எப்போ வாங்குனீங்க சார்? சொன்னா நான் சொன்னதை அவனு சொல்றான். அட்டகாசமா இருக்கீங்க சார். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா சார்? உங்களுக்கு பர்த்டேவா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு புது Dress? இது என்னது? புது Dress போடுறதுக்கு காரணம் வேணுமா? இருந்தது போட்டுக்கிட்டேன். மேடம், சார் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? அதான் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரேடா.
குட்டி சாப்பிட்டு போ. வா இல்ல உட்கார் இல்ல சாப்பிடு. இல்ல எனக்கு வேணாமா. சரி சாப்பாடு நான் கட்டி தரேன். ஆபீஸ்ல போய் சாப்பிடுறியா? மா எனக்கு வேண்டாம். புதிய எம்டி எங்க ஆபீஸ்க்கு வராரு. அவங்க எங்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குட்டி உனக்கு பிடிச்ச லெமன் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். ஒரு 2 வாய் சாப்பிட. மா சொன்னா புரியாதாமா உனக்கு?